நேற்று கொளத்தூர் தொகுதியில் விஜய் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்த திமுக கும்பல் முக்கியமாக கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் அசம்பாவிதம் மிகப்பெரிய அளவில் நடத்துறதுக்காக திமுகவினர்கள் அவங்க போட்ட மிகப்பெரிய திட்டம். ஸோ இதனால் உடனடியாக உஷார் ஆன விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக யாருமே எதிர்பார்க்காத மிக முக்கியமான நடவடிக்கையை அவர் எடுக்கிறாரு. முக்கியமாக ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதியில் இதுக்கு முன்னாடி எந்த தொகுதியிலையுமே விஜய் அவர் பேசுகிறப்ப செய்யாத ஒரு விஷயத்தை குளத்தூர் தொகுதியில் விஜய் அவர் பேச்சு ஆரம்பித்ததுக்கப்புறமா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக கூட்டத்தில் திமுக குண்டர்கள் அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் அதிரடியான நடவடிக்கை ஒன்று எடுக்கிறாரு. இதனால் நிறைய பேர் நேற்று கொளத்தூர் தொகுதியில் விஜய் அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்கே இருந்த மக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் இப்படி நிறைய பேரை விஜய் அவர் எடுத்த அந்த அவசர முடிவு காப்பாற்றப்பட்டிருக்கு. அங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி விஜய் அதுக்கப்புறமா ஆதோ அர்ஜுனா இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் நேற்று விஜய் அவர் திமுக ஸ்டாலின் அவருடைய அந்த கொளத்தூர் தொகுதியில் பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்கே என்ன நடக்க இருந்துச்சு, அங்கே திமுக குண்டர்கள் அவங்க என்ன செய்ய இருந்தாங்க, இதை பற்றி விஜய் அவரும் தேர்தல் ஆணையத்துக்கு இன்றைக்கி புகாரும் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி நேற்று என்னதான் சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அந்த கொளத்தூர் தொகுதியில் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று விஜய் அதே போல் ஸ்டாலின் ரெண்டு பேருமே ஒரே நாளில் அவங்கவங்க தொகுதிகளான விஜய் பெரம்பூர் தொகுதியிலையுமே அதுக்கப்புறமா ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் அடுத்தடுத்துன்னு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணாங்க. இப்படி இருக்க விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் அவருடைய அனல் பறக்கும் பிரச்சாரத்தை நடத்தி முடித்த விஜய் அவர்கள் அப்படியே சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பகுதி, அதாவது கொளத்தூர் தொகுதிக்கு விஜய் அவர் அடுத்த கட்டமாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு விஜய் அவருடைய வாகனம் ரொம்ப மெதுவாக பார்த்திங்கன்னா ஊர்ந்து வருது. ஏன்னா சாலை முழுக்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தெருவிலையுமே நின்று விஜய் அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க, மலர் தூவுறாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் ஆரவாரம் விஜய் அவரை மிகப்பெரிய அளவில் பெரம்பூரில் இருந்து கொளத்தூர் போகிற வரைக்கும் வழியெங்கும் மக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு வழியாக அவர் கொளத்தூர் தொகுதியை வந்து அடைகிறாரு. ஸோ கொளத்தூர் தொகுதியில் விஜய் அவர் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜய் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் எப்படி நடந்துச்சு, கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் அவர் பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்கப்ப அங்கே எவ்வளவு நிறையா ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு அமானுஷமான ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கண் முன்னாடி இருந்து கரூரில் பார்த்துருக்காரு. ஸோ அதே மாதிரியான சம்பவம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியிலையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுற மாதிரி நேற்று விஜய் அவர்கள் உணர்ந்திருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே காவல்துறை போலீஸார்கள் யாருமே பாதுகாப்புக்கு வரல. அங்கே ஸ்டாலின் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்துக்கு ஒட்டுமொத்த காவல்துறை எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. விஜய் அவர் இங்கே பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க. விஜய் அவருடைய ஸ்பீச்சை கேட்க தயாராக இருக்காங்க. ஆனால் விஜய் அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் நடக்க போகிற மாதிரியான ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஷுவலாக விஜய் அவர் கண் முன்னாடி ஓடி இருக்கு. விஜய் அவருக்கு எதிராக கண் முன்னாடி கொளத்தூர் தொகுதியிலையுமே கரூர் சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு விஜய் அவருடைய உள் உணர்வு சொல்கிற மாதிரியான சம்பவம் கொளத்தூரில் நேற்று நடக்க இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் பேசலை, அவசரமாக சீக்கிரமாக கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவருடைய பிரச்சாரத்தை சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டு மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே பத்திரமா எல்லாருமே கலைஞ்சு போங்க அப்படின்னு அங்கே இருந்து அறிவிச்சுட்டு உடனே கொளத்தூரில் இருந்து அடுத்த பிரச்சாரம் எதுவுமே பண்ணாமல் விஜய் அவர் புறப்பட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்துருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எங்களுக்கு போதிய பாதுகாப்பு தரப்படலை, சுத்தமாக போலீஸ் யார் எங்கேயுமே இல்லை, திரும்பவும் கரூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் நடத்துறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல நிச்சயமாக இருந்துச்சு. அதனால் என்னுடைய பிரச்சாரத்தை நான் முழுசாக கூட கொளத்தூரில் பண்ணாமல் அங்கே இருந்து புறப்பட்டுட்டேன். போலீஸார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தரல அப்படிங்கிற ஒரு புகாரை தேர்தல் ஆணையத்துக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் அவர் தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயமும் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ஆதோ அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேயுமே கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவத்தை நடத்துறதுக்கு திமுகவினர்கள் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆதோ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா நேரடியான குற்றச்சாட்டை அவர் பதிவு பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸார்கள் பாதுகாப்புக்கு வரல, அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் இருந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்க எல்லார் மேலேயுமே குண்டர்கள் அந்த கூட்டத்துக்கு உள்ள கலந்த மாதிரியான ஒரு உணர்வை கூட்டத்தில் இருந்த ரசிகர்கள் மக்கள்
தொண்டர்கள் எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. ஒரு மாதிரி தாவேகா தொண்டர்கள் மாதிரியே இல்லாத தாவேகா துண்டை போட்டுக்கிட்டு குண்டர்கள் மாதிரியான ஒரு சில பேர் அந்த கூட்டத்துக்குள்ள தள்ளுமுள்ளு திரும்பவும் ஒரு மோசமான ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான நபர்கள் கொளத்தூர் தொகுதியிலையுமே அங்கே சுற்றி திரிந்தாங்க அப்படின்னு இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர் திரும்பவும் கரூர் சம்பவம் மாதிரி ஏன்னா செந்தில் பாலாஜி அவரே தன்னுடைய கோட்டையில் விஜய் அவர் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முக்கியமாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு விஜய் பேசுனதுக்கு அப்புறமா அவர் மேலே செருப்பு வீசி அந்த கூட்டத்திலேயே கட்டுக்கடங்காமல் கூட்டத்தை கலைச்சி விட்டு ஒரு அசம்பாவிதத்தை நடத்தி முடித்தாங்க. 41 பேர் அதனால் மறைந்தும் போனாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னா ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் விஜய் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல விஜய் அவர் ஸ்டாலின் அவரை எதிர்த்து பேசுகிறப்ப கண்டிப்பாக ஸ்டாலின் தன்னுடைய பவரை காட்ட நினைப்பார் அப்படிங்கிறத விஜய் அவர் உணர்ந்திருக்காரு. நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல பேச ஆரம்பித்தா கண்டிப்பாக திரும்பவும் கரூர் சம்பவம் மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம், அது நடந்துடக்கூடாது அப்படின்னு நேற்று பேசின விஜய் பார்த்தீங்கன்னா அவசரமாக அவருடைய ஸ்பீச்சை முழுசாக கூட பேசி முடிக்காமல் பாதிரியாக நிப்பாட்டிட்டு எல்லாரையுமே அமைதியாக பத்திரமா கலைஞ்சு போங்க அப்படின்னு விஜய் அவர் நேற்று கொளத்தூர் தொகுதியில் அவருடைய பேச்சை முழுசாக கூட பேசாமல் பாதிரியை நிப்பாட்டிட்டு புறப்பட்டு போயிருக்காரு. போனதுக்கப்புறமா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு போதிய பாதுகாப்பு தரமாட்டுறாங்க, திரும்பவும் கரூர் சம்பவம் மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை எங்கள் கூட்டத்தில் நடக்கணும், எங்கள் கூட்டத்துக்கு வர மக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் கூட அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்கிறதே இல்லை, அடுத்தடுத்து இதனால் என்னுடைய பிரச்சாரமும் நான் திட்டமிட்டபடி என்னால் செயல்படுத்த முடியல, என்னுடைய பிரச்சாரமும் பாதிக்கப்படுது அதனால் காவல்துறை மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அவர் இன்றைக்கி காலையில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் காவல்துறை அவங்கள கூப்பிட்டு கடுமையாக லெஃப்ட் ரைட்டு விளாசி வாங்கியிருக்காங்க. எல்லா பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக விஜயாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்க கேட்குற பாதுகாப்பை நீங்கள் எல்லாருக்குமே சமமாக தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிரச்சாரத்தில் நீங்கள் அங்கே பாதுகாப்பு மக்களுக்கு எல்லாருமே சமமாக தான் இருக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அவங்க கூப்பிட்டு காவல்துறையை கடுமையாக பார்த்தீங்கன்னா விளாசிருக்காங்க. முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் அவங்க பிரச்சாரம் பண்ணுற இடத்துல முக்கியமாக கொளத்தூர் தொகுதியில் எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்கல, மேலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் திமுக குண்டர்கள் திரும்பவும் ஒரு அசம்பவத்தை நடத்த அவங்க தயாராக இருந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி விஜய் அவர் புகாரும் கொடுத்துருக்காரு, ஒரு சில ஆதாரங்களும் கொடுத்ததாக தெரியுது. அப்படி அந்த ஆதாரம் அடிப்படையில் அந்த குண்டர்கள் அவங்க ஒரு வேளை சிக்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க திமுகவர்களாக சேர்ந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருக்கு இன்னமுமே ரொம்ப பெரிய ஒரு கெட்ட பெயர் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்படும். ஏன்னா கொளத்தூர் தொகுதி திரும்பவும் ஒரு கரூர் சம்பவம் மாதிரி கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர் ஏற்படுத்த நினச்சிருக்காரா அப்படின்னு ஒருவேளை திமுக அவங்க மேலே மக்கள் எல்லாருமே கொளத்தூர் தொகுதி மக்கள் வெறுப்பை காட்ட ஆரம்பித்தா நிச்சயமாக ஸ்டாலின் அவர் ஜெயிக்க முடியாது. அந்த வகையில் திரும்பவும் ஒரு கரூர் சம்பவம் மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு அவசரமாக தன்னுடைய பிரச்சாரத்தை கூட முழுசாக நடத்தி முடிக்காமல் விஜய் அவர் அதை ரத்து பண்ணிவிட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாரையுமே தற்போது விஜய் அவர்கள் திமுகவினர்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி காலையில் இருந்து தமிழக வெற்றி கழகம் தரப்பு இந்த விஷயத்தை அவங்க ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.